தொழில் நெருக்கடி காரணமாக கோவை மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் மாற்றுத் தொழிலுக்கு மாறியுள்ளனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் உட்பட 15 கிராமங்களில் மண்பாண்ட தொழில் முக்கியமானதாக இருந்து வந்தது. அடுப்பு, பானை, பூந்தொட்டி, துளசி மாடம் என பல்வேறு மண்பாண்ட பொருட்களை செய்து வந்த தொழிலாளர்கள் மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் பொருட்களின் உற்பத்தியை குறைத்துள்ளனர். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு தற்போது அகல் விளக்குகள் செய்யும் பணியில் மும்முரமாக தொழிலாளர்கள் ஈடுபட்டாலும் அச்சு விளக்குகளின் வருகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மண் எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ள தடை, மூலப்பொருட்களின் விலை உயர்வு போன்றவற்றால் பலர் மாற்று தொழிலுக்கு மாறியுள்ளனர். எங்களுக்கு மண்ணு கரெக்டா கிடைக்கிறது இல்லைங்க. அப்படியே கிடைச்சாலும் வெளி மாநிலத்துல நிறைய கொண்டு வந்து இந்த விளக்கு, அச்சு விளக்கு அதுன்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு இங்க செய்யறதுக்கு அந்த மாதிரி 2-3 மிஷின் கிடைச்சது நல்லா இருக்கு கவர்மெண்ட் மூலமா. இப்ப மண் அரைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருக்குங்க. ஆனா நாங்க இந்த மேனுவலா கால தான் போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறோம். அதுவெல்ல வாங்குறதுக்கு இங்கிட்ட வசதி இல்ல. அது கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இந்த டை அச்செல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மண்ணு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காதனால குழந்தைங்க வேற வேலைக்கு போறாங்க. இந்த தெரக்கோட்டா விளக்கு இதெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு தொழில் ரொம்ப முடக்கமாறனால பிள்ளைங்க வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் பாதிக்கிறதுனால பிள்ளைகளும் வேலைக்கு வேற தொழில், அதாவது வேற வேலைக்கே நாங்க போறோம், இது வருமானம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இந்த விளக்கு எங்களுக்கு எல்லா பக்கம் சேல்ஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் அதாவது நாங்க இன்னும் தாழ்த்தப்பட்டு தான் இருக்கோம். நலிந்து வரும் மண்பாண்ட தொழிலை பாதுகாக்க அரசு அச்சு இயந்திரங்களை மானியத்துடன் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் எதிர்பார்க்கின்றனர்.